ரிட்சல் அல்மேடா பிறந்த நாளிலே நன்றியது திருப்பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சிறப்பான கருத்துக்களுக்காக மேரி அவர்கள் உடல் நலம் வேண்டியும் இருதயராஜ் அவர்கள் உடல் சுகம் வேண்டியும் பிரார்த்திக்கின்றார்கள். இறந்த ஆன்மாக்களான ஸ்தானிஸ்லாஸ், குழந்தை மேரி, குமாரி இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக நாம் ஜெபிப்போம். இதோடு நம்முடைய சொந்த கருத்துக்களை ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்து வைப்போம். தந்தை மகன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 முக்கியமான கடமைகள் இருக்கின்றன. ஒன்று, எங்கு பிறந்தாலும் அவன் ஏதாவது ஒரு நாட்டிலே பிறக்கின்றான். இரண்டாவது, எப்படி வளர்ந்தாலும் ஏதாவது ஒரு விசுவாச கோட்பாடை விசுவசிக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது நான் வழக்கமாக சொல்வதுதான், நாம் முதலிலே மனிதர்கள், நம்ம எல்லாருமே முதல்ல மனுஷங்க. இரண்டாவது, நாம் இந்தியர்கள், இந்தியன் என்கின்ற அடைமொழியும் நம்மோடு பிறக்கின்றதும். மூன்றாவது, நாம் கிறிஸ்துவர்கள். நீங்க ஒரு சிலர் நினைக்கலாம், என்னங்க ஃபாதர் நம்ம எல்லாம் மனுஷங்கன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்ட்டு. ஒரு சிலர் வாழ்ற வாழ்க்கையை பார்த்தா மனுஷங்களா வாழ்றதில்லை. இரண்டாவது, நாம் இந்தியர்கள், நாம் இங்கே பிறந்தவர்கள். நம்மால் இந்த பூமி புனிதம் அடைய வேண்டும், நம்மால் இந்த பூமி பெருமை அடைய வேண்டும். இந்த பூமிக்காக, இந்த தேசத்திற்காக நம்மால் ஆன தியாகத்தை செய்ய வேண்டும். Proud to be an Indian என்று நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். 78வது சுதந்திர விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். இந்த தேசம் உண்மையான சுதந்திரத்தை பெறவும், மதங்களை தாண்டி மனிதர்களை நேசிக்கின்ற ஒரு தேசமாக இது மாற வேண்டும் என்று ஜெபிப்போம். இரண்டாவது, அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடைந்த ஒரு மாபெரும் விழாவினை கொண்டாடுகின்றோம். நமக்காக யார் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுதோ நம் அன்னை இருக்கின்றார். நாம் எப்பொழுதும் நாடி செல்வதற்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்பதை ஆணைத்தரமாக மறுபடியும் அறிவுறுத்துவது இன்றைய நாள். இந்த காலை வேளையிலே இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய தேசத்திற்காக மன்றாடுவோம். நம்முடைய தாயின் இடத்திலே நம்முடைய தேசத்தை ஒப்பு கொடுப்போம். செய்த குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பினை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல நித்திய இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்புமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னி மரியாவை உடலோடும் ஆன்மாவோடு விண்ணகம் ஆட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு பசுத்தாவின் ஐக்கியத்து சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஒரு பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19, அதிகாரம் 12,
இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓரிடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். 12 விண்மீன் முடியென கொண்டு கதிரோனையாடையாய் அணிந்தவளாய் 12 விண்மீன் முடியென கொண்டு நிலவின் மேலே நிற்கின்றாள். தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். உமது அரசருன் பேரெழிலே கண்டு உன்னை என்றும் விரும்பிடுவார். உமது அரசருன் பேரெழிலே கண்டு உன்னை என்றும் விரும்பிடுவார். அவரே என்றும் தலைவர், அவரே என்றும் தலைவர், அவர்க்கென்று தலைவனுக்கு தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். மகிழ்ச்சியோடும் மக்களிப்போடும் அவர்கள் அழைத்து வருகின்றனர். மகிழ்ச்சியோடும் மக்களிப்போடும் அவர்கள் அழைத்து வருகின்றனர்.
அரச மாளிகையில் இதோ வந்து நுழைகின்றன. ஓவி தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். ஓவி தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவை முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 15ஆம் அதிகாரம் 20 முதல் 26 முடிய இறை திருவசனங்கள். இறந்த கிறிஸ்து, சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளான போது கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்பொழுது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்பொழுது கிறிஸ்துவின் ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அழிப்பணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அந்நாட்களில் மரியாள் புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரையாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வார்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவள் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது எலிசபெத் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே.
என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேரொகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவா என்றார். அதை கேட்ட மரியாள் பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவர் கஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலங்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மோதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் 2 முக்கியமான விழாக்களை கொண்டாடுகின்றோம். ஒன்று, நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைந்த தேசம். இரண்டாவது, நம்முடைய தாய் விண்ணேற்பு பெருவிழா. முதலிலே நம்முடைய அன்னை விண்ணேற்பு பெருவிழாவை பற்றி சிந்திப்போம். அன்னை மரியாள் விண்ணேற்பு விழாவானது 4வது நூற்றாண்டின் கடைசி பகுதியிலிருந்து கொண்டாடப்பட்டது. ஆனால் 8ஆம் நூற்றாண்டில்தான் அன்னை ஆன்ம சரீரத்தோடு விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்டால் என்கின்ற விழா கொண்டாடப்பட ஆரம்பிக்கின்றது. 15வது நூற்றாண்டிலே உலக அளவிலே இந்த விழா சிறப்பிக்கப்பட வேண்டும் என்று சிறப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அன்னை மரியாள் எப்படி உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுக்கு சென்றார்? ஏதாச்சும் அத்தாட்சி இருக்கா அப்படின்ட்டு நம்ம கேட்கலாம். அந்தோக்கியாவை அரிமத்தியாவூர் யோசேப்பு என்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியரும் ஒரு நிகழ்வினை எழுதி வைத்திருக்கின்றார். அன்னை மரியாள் நோய்வுற்று இறக்கின்ற தருவாயில் இருக்கின்றார்கள். அந்த சமயத்திலே அனைத்து அப்போஸ்தலர்களுக்கும் செய்தி பரவுகின்றது. இதோ அன்னை மரியாள் படுத்த படுக்கையாக இருக்கின்றாள் என்று. அனைவருமே அன்னை மரியாள் ஆசீரை பெறுவதற்கும் அவர்களுடைய இறப்பிலே கலந்து கொள்வதற்கும் வந்து விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் தொலை தூரத்திலே இருந்தவர் புனித தோமையார். புனித தோமையாரால் அன்னை மரியாள் இறக்கின்ற நேரத்திலே வர முடியவில்லை. ஆனால் அவர்களை அடக்கம் செய்து முடித்த பிறகு அந்த இடத்திற்கு புனித தோமையார் வந்து சேருகின்றார். சேர்ந்தவர், இதோ நான் அன்னை மரியாளை பார்க்கவில்லையே, அன்னை மரியாளை தரிசிக்கவில்லையே என்கின்ற ஒரு ஏக்கம், அவர்களுடைய ஆசீரை பெறவில்லையே என்கின்ற சோகம் அவர்களிடத்திலே இருக்கின்றது.
அந்த சமயத்தில் அவர் அன்னை மரியாள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றாரோ அந்த இடத்திலே சென்று மண்டியிட்டு ஜெபிக்க செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற பொழுதோ புனித தோமையாருக்கு முன்னால் அன்னை மரியாள் ஆன்ம சரீரத்தோடு அந்த உடலோடு எழுந்து செல்லுகின்றார். அதை பார்த்தவுடனே புனித தோமையார் மனம் கலங்கி மனம் உருகி பேசி அவளை கையெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுதோ அன்னை மரியாள் கட்டியிருந்த இடைக்கச்சை அந்த ப்ளூ கலர்ல இருக்கும், நம்ம அடிக்கடி அதை பார்த்துருப்போம், அது அவிழ்ந்து புனித தோமையாருடைய கையிலே கிடைத்ததாகவும் அதன் பிறகு இந்த செய்தியானதோ அப்போஸ்தலருக்கு சொல்லப்படுகின்றதோ மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றதோ. இதோ புனித தோமையார் அதை கண்கூடாக பார்க்கின்றார். அன்னை மரியாள் விண்ணிற்கு செல்வதை, அந்த அனுபவத்தை அவர் மற்ற அப்போஸ்தலருக்கு எடுத்து சொல்லுகின்றார். உடனே அனைத்து அப்போஸ்தலர்களும் அந்த கல்லறைக்கு வந்து பார்க்கின்றார்கள். அந்த கல்லறை வெறுமையாய் இருந்தது. இதை ஒரு வரலாற்று ஆசிரியர் எடுத்து சொல்லுகின்றார். அதன் பிறகு 1950 வருடம் 1ஆம் தேதி நவம்பர் 1ஆம் தேதி பிரகடனப்படுத்தப்படுகின்றதோ அன்னை மரியாள் முழு ஆன்ம சரீரத்தோடு விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்கின்ற அந்த டாக்மா. ஆகையால் அன்னை மரியாளை நாம் நம்முடைய திருச்சபை முதல் நற்கருணை பெட்டகம் என்று கூறுகின்றதோ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை தாங்கியவள் அவள். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கர்ப்பப்பையிலே உருவாக்கியவள் அவள். அதை ஏற்றுக்கொண்டவள் அவள். அப்படிப்பட்ட அந்த தாயை இந்த மண்ணோடு மண்ணாக விடமாட்டார். கண்டிப்பாக அவர்களை வான்வீட்டுக்கு எடுத்து செல்லுவார் என்கின்ற விசுவாசம் நமக்கு மறுபடியும் மறுபடியும் அறிவுறுத்தப்படுகின்றது. அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தவறும் செய்ததாக நாம் பார்ப்பதே இல்லை. அப்படிப்பட்ட அந்த தாயை இயேசு கிறிஸ்து சாகின்ற நேரத்தில் நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்து விட்டு செல்லுகின்றார். இதோ என்னுடைய தாய் உங்கள் அனைவருக்கும் வழிநடத்துபவளாக, வழி காட்டுபவளாக, என்னாலும் உங்களை முன்னிருந்தோ அழைத்து செல்பவளாக இருப்பாள் என்பதை எடுத்து கூறுகின்றார். அதைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கின்றோம். உதவி தேவைப்படுகின்றதோ தன்னுடைய எலிசபெத் உறவினருக்கு என்று தெரிந்தவுடனே அவள் உறவினர் கேட்கட்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. மாறாக அன்னை மரியாள் ஓடோடி செல்லுகின்றார். அதனால்தான் இந்த உலகத்திலே பல்வேறு இடங்களிலே அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றார். பாத்திமா நகரிலே நாம் பார்க்கின்றோம், லூர்து நகரிலே நாம் பார்க்கின்றோம். ஏன் நம்முடைய தேசத்தில் அன்னை வேளாங்கண்ணியிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு தாயாக நமக்கு நாகப்பட்டினத்திலே வீற்றிருக்கின்றார். இவை எல்லாம் எதை குறித்து காட்டுகின்றனவென்றால், எப்பொழுது அவள் நம் அனைவரையும் மகன்களாக, பிள்ளைகளாக, மகள்களாக ஏற்றுக்கொண்டாரோ அன்றிலிருந்து இன்று வரை அவள் தன்னுடைய கடமையிலே தவறாமல் இருக்கின்றார். ஆகையால் தான் நான் முன்னுரையிலே சொன்னேன், நமக்கு சோகங்கள் இருக்கின்ற பொழுதோ, வேதனைகள் இருக்கின்ற பொழுதோ, கஷ்டங்கள் இருக்கின்ற பொழுதோ யாரிடத்தில் செல்வதோ, யாரிடத்தில் கொட்டி தீர்ப்பதோ என்ற கவலை நமக்கு வேண்டாம். காரணம், நமக்கென்று ஒரு தாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அதனால நாம் நம்முடைய திருச்சபை சொல்லுகின்ற இந்த விசுவாச கோட்பாடை விசுவசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதோ, விசுவாசத்திற்கு முதல் தரமானதோ. ஆகையால் அந்த தாயின் இடத்திலே
நம்மை ஒப்பு கொடுப்போம், அந்த தாயை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவது, இன்று நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைந்து 78வது சுதந்திர தின விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. சுதந்திரம் என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுதோ அழகான ஒரு சிறுகதை ஞாபகத்திற்கு வருகின்றார். ஒரு முறை 2 சிறுவர்கள் 2 பட்டங்களை விட்டு கொண்டிருந்தார்கள். காத்தாடி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காத்தாடி சாதாரணமா அழகா செய்யப்பட்டிருந்தது. இன்னொரு பையன் இன்னொரு காத்தாடிய ஒரு கிரீடம் எல்லாம் செஞ்சு அருமையா ரெடி பண்ணியிருந்தான். இந்த 2 காத்தாடிகளும் மேலே பறந்து கொண்டிருந்தன. அப்பொழுது கிரீடம் வைத்த காத்தாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இன்னொரு காத்தாடி சோகத்தோடு இருந்தது. 2மே உயரே பறந்து கொண்டிருந்தன. ஆனால் ஒன்று சந்தோஷத்தோடு இருந்ததோ, இன்னொன்று சோகமாக இருந்தது. அப்போ இந்த கிரீடம் வைத்த காத்தாடி கேட்கின்றதோ, நீ ஏன் சோகமாக இருக்கின்றாய்? உடனே அந்த காத்தாடி சொல்லுகின்றதோ, இத பாரு, நம்ம எவ்வளவு அழகா மேல பறந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த சிறுவன் தன்னுடைய நூலை வைத்துக்கொண்டு நம்மை இழுத்து கொண்டிருக்கின்றான், நம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றான், நம்முடைய சுதந்திரத்தை அவன் பிடித்து கொண்டிருக்கின்றான். அந்த சிறுவன் மட்டும் அந்த நூலை விட்டு விட்டான் என்றால் நாம் இன்னும் எவ்வளவோ மேல பறக்கலாமே என்று கூறுகின்றதோ. அப்பொழுது கிரீடம் வைத்த காத்தாடி சொல்லுகின்றதோ, இல்லை இல்லை, நீ தவறாக நினைக்கின்றாய். அந்த நூல் உன்னுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தவில்லை, மாறாக உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றதோ. ஏனென்றால் நீ இல்லை, அந்த நூல் இல்லை என்றால் கண்டிப்பாக நீ எங்கு செல்வாய் என்றோ எந்த திசைக்கு செல்வாய் என்றோ தெரியாது. ஆகையால் அந்த நூலை நீ உன்னை கட்டுப்படுத்துவதாக நினைக்காதே, உன்னை வாழ்விப்பதாக நினைத்துக்கொள் என்று கூறுகின்றதோ. உடனே அடுத்த காத்தாடிக்கு கோபம் வருகின்றதோ, உனக்கு பிழைக்கவும் தெரியவில்லை, வாழ்க்கையிலே யாரை எப்படி எடை போடுவது என்றும் தெரியவில்லை என்று கூறுகின்றதோ. ஆனால் அந்த கிரீடம் வைத்த காத்தாடி சொல்லுகின்றதோ, இல்லை அப்பா, கேள். ஏனென்றால் வீசுகின்ற காற்று வேகமாக இருப்பதினால் நீ எங்கே போவாய் என்று தெரியாது, அதை நம்பு என்று சொன்னவுடனே அது மறுத்து விடுகின்றதோ. உடனே நூலை விட்டு அது தனியாக பறக்கின்றது. பறந்தவுடனே காற்று அடிக்கின்ற திசையில இன்னும் மேல போதும். மேல போன உடனே அது இன்னும் சந்தோஷம். அது கிரீடம் வைத்த காத்தாடியை பார்த்து சிரிக்கின்றதோ, பார்த்தாயா, நான் நூலை அறுத்து கொண்டு வந்து விட்டேன், உன்னை விட உயரமாக எவ்வளவு தூரத்தில் பறந்து கொண்டிருக்கின்றேன் என்று. அந்த நேரம் பார்த்தோ ஒரு சூறாவளி காற்று அடிக்கின்றதோ. இந்த சூறாவளி காற்று அடித்த திசையிலே அது சுயன்று சுயன்று கொண்டு வந்தோ ஒரு முள்ளிலே படுகின்றதோ. அந்த நேரத்தில் மேலே பறந்து கொண்டிருந்த அந்த கிரீடம் வைத்த காத்தாடி சொல்லுகின்றதோ, நான் சொல்றதை நீ கேட்டியா? இப்போ பாத்தியா, முள்ளுல விழுந்து கிடக்கிற, உன்னுடைய பாகங்கள் எல்லாம் கிழிந்து விட்டன, இனிமேல ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போயிட்ட அப்படின்ட்டு. அப்பொழுதுதான் நொந்து கொண்ட அடுத்த காத்தாடி சொன்னதான், ஆம், நான் சுதந்திரம் என்பதை தவறாக புரிந்து கொண்டேன், ஆகையால் நீயாவது நன்றாக இரு என்று அது இறந்து விட்டது. அன்பார்ந்தவர்களே, சுதந்திரம் என்றால் நான் எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம், எப்படி வேண்டும் என்றாலும் செய்யலாம், எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம், என்னை கேட்பதற்கு ஆளே இல்லை, அதுதான் சுதந்திரம் என்றோ இன்றைய இளைய சமுதாயமும் பெரும்பாலான மக்களும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது தவறு. சுதந்திரம் என்பதோ நம்மை காக்கின்ற ஒரு ஆயுதம், நமக்கு அதிகமான பொறுப்புகளை கொடுக்கின்ற ஒரு ஆயுதம். இன்னும் அதிகமான நான் என்னை உணர்ந்து கொள்ள
உணர்ந்து கொள்வதற்கு அழைக்கின்ற ஒரு ஆயுதம். சுதந்திரம் என்பதோ நான் ஒரு மதிப்புடைய மனிதனாக, ஒரு மெச்சூர்டு பர்சனாக மாற வேண்டிய தருணம். ஆனால் பல நேரங்களிலே இதை நாம் புரிந்து கொள்வதில்லை. நாம் என்ன நினைக்கிறோம், இந்த சுதந்திர தேசத்துல நான் எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் அது தவறு. சுதந்திரம் என்றால் நாம் பொறுப்புள்ள மனிதர்களாக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்திய தேசத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது நாம் பெருமை கொள்ள வேண்டிய தருணம் தான். அறிவியல் ரீதியாகவும் சரி, தொழில் புரட்சியிலும் சரி, விண்வெளி ஆராய்ச்சியிலும் சரி, மருத்துவ ரீதியாகவும் சரி, எவ்வளவோ உயர்ந்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையை பற்றி ஒரு 2 கவிதைகள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றன. ஒன்று, அன்று வியாபாரம் செய்தவர்கள் அரசியல் செய்தார்கள், இன்று அரசியல் செய்ய வேண்டியவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு சின்ன கவிதையில இன்றைய நாட்டினுடைய நிலைமையை அவன் சொல்லிவிட்டான். அடுத்ததாக நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, நாம் இருட்டிலே சுதந்திரத்தை வாங்கினோம், இன்னும் இருட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 2 கவிதைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இராணுவத்தில் வளர்ந்திருக்கின்றோம், அறிவியலிலே வளர்ந்திருக்கின்றோம், பெரிய பெரிய ஆராய்ச்சிகளிலே முன்னெடுத்து நிற்கின்றோம். ஆனால் உலக அளவிலே நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? ஒருவர் சகித்துக் கொள்கின்ற, சந்தோஷமாக வாழுகின்ற, நம்பிக்கையோடு இன்னொரு மனிதரோடு உறவு கொள்கின்ற, அடுத்தவர்களை மதிக்கின்ற, அடுத்தவருடைய உணர்வுகளுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கின்ற நிலையிலே நாம் உயர்ந்திருக்கின்றோமா? மதங்களை தாண்டி மக்களை நேசிக்கின்ற நிலைக்கு நாம் உயர்ந்திருக்கின்றோமே என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. பாழடைந்த சித்தாந்தங்களை மறுபடியும் உள்ளுக்கு கொண்டு வருகின்ற ஒரு கூட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலகமே ஒரு பக்கம் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்ற பொழுதோ, ஒரு சில சிந்தனையாளர்கள் நம்மை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று அழைக்கின்ற பொழுதோ, நாம் பின்னாலேயே பார்த்து கொண்டு பின்னுக்கு சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். வெறுப்புணர்ச்சி, வெறுப்புத்தனமான பேச்சுக்கள் பல இடங்களிலே ஜாதியை வைத்தோ, மொழியை வைத்தோ, மதங்களை வைத்தோ பேசிக்கொண்டிருக்கின்ற தலைவர்களை பார்க்கின்றோம். இது நம்முடைய தேசத்திற்கு நல்லதல்ல. ஏனென்றால் நம்முடைய தேசத்திற்காக எத்தனையோ பெரியவர்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கின்றார்கள், தங்களுடைய சொத்துக்களை கொடுத்திருக்கின்றார்கள், பெரிய தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். ஒரு மகாத்மாவை எடுத்து பாருங்கள், ஒரு நேருவை எடுத்து பாருங்கள், ஒரு அம்பேத்கரை எடுத்து பாருங்கள், ஒரு வ.உ.சி. சிதம்பரனாரை எடுத்து பாருங்கள், ஒரு பாரதியை எடுத்து பாருங்கள். எத்தனையோ நல்லவர்கள் நமக்காக தங்களுடைய இன்னுயிரை கொடுத்திருக்கின்றார்கள். கொடுத்துத்தான் இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்றுத் தந்தார்கள். அந்த நல்லவர்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் கண்ட அந்த தேசத்தை நாம் இன்றைக்கு உருவாக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே இதை நம்முடைய சமுதாயம், நம்மை ஆளுகின்றவர்கள் மறந்து விடுகின்றார்கள். அவர்களுடைய தியாகத்தை எல்லாம் தொலைத்து விடுகின்றார்கள். ஒரு காமராசரை போல நல்ல தலைவர்களை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு அப்துல் கலாமை போல நல்ல தலைவர்களை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு ஏ.கே. ஆண்டனியை போல ஒரு நல்ல தலைவர்களை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு வி.பி. சிங்கை போல ஒரு நல்ல தலைவர்களை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நல்ல தலைவர்கள் நம்முடைய தேசத்திலே கிடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நல்ல தலைவர்கள் கிடைத்தால்தான் நல்ல அரசாங்கம் கிடைக்கும். நல்ல அரசாங்கம் கிடைத்ததென்றால் நம்முடைய நாடு உயரும். நம்முடைய நாடு உயர வேண்டும். நம்முடைய தேசத்தை நம்முடைய தாயின் இடத்திலே ஒப்பு கொடுப்போம். அம்மா, எங்களுடைய தேசம் இன்னும் வளர வேண்டும்,
ஏனென்றால் நடந்து முடிந்த ஒலிம்பிக்கிலே 6 பதக்கங்களை மட்டும்தான் நாம் பெற்றுக்கொண்டோம். நம்மை விட சிறிய சிறிய தேசங்கள் எல்லாம் எங்கேயோ முன்னால் இருக்கின்றன. நாம் எங்கே இருக்கின்றோம் என்பது நமக்கே தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. ஆகையால் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். அடுத்த மனிதர்களை நேசிக்கின்ற நல்ல தலைவர்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும், நம்முடைய தேசம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றும், இருப்பவர்கள் நன்றாக ஆட்சி செய்ய வேண்டும் என்றும், மக்களுடைய உள்ளங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நாம் தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக மன்றாடுவோம். நம்முடைய தாயினிடத்திலே அந்த தேசத்தை ஒப்பு கொடுப்போம். ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அனைவரும் அமரவும், காணிக்கை பாடல். என்னையே தந்தீர் இறைவா, என் எளிய காணிக்கையாக என்னையே படைத்தேன் தலைவா, என் அன்பினை அர்ப்பணமாக்க ஏற்றிடுவாய் இறைவா, என்னை மாற்றிடுவாய் தலைவா. ஏற்றிடுவாய் இறைவா, என்னை மாற்றிடுவாய் தலைவா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேர் படைந்த புனித கன்னிமரியாளின் பரிந்துரையா எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உமான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியாள் இன்று விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உம்முடைய திருச்சபை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றதோ. இவ்வுலகில் பயணம் செய்ய மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகின்றதோ. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய உமது திருமகனுக்கு சொல்லக்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்ததும் மிக பொருத்தமே. ஆகவே வானதோத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவதா. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மோட்சம். ஆகவே உம்முடைய பசுத்தாவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட முழங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திருமண் என்று ஊழியம் புரிய தகுதியற்று எங்களை அழைத்தீர் ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும்
பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்தாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவி வரும் உம்முடைய திருச்சபையை கண்ணோக்கும் எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், இந்த மறை மாவட்டத்தின் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திருச்சபை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். இதோ நம்முடைய தேசத்திற்காக உயிரை நீத்த அனைத்து தியாகிகளையும் இன்றைக்கு நாம் நினைத்து பார்ப்போம். எத்தனையோ வருடங்கள் சிறைச்சாலையிலே அவர்கள் அவதிப்பட்டார்கள். ஒரு சிலர் சுட்டு கொல்லப்பட்டார்கள். நம்முடைய தேசத்திற்கு விடுதலைக்காக அவர்கள் இன்னுயிரை அளித்ததோடு இல்லாமல் தங்கள் சொத்துக்களை எல்லாம் இழந்த தருணங்களும் இருக்கின்றன. அந்த நல்லவர்களை எல்லாம் ஆண்டவர் விண்ணிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அன்புள்ள இயேசுவே, எங்களுடைய தேசத்தை உம்முடைய கைகளிலே ஒப்படைக்கின்றோம். ஏசப்பா, நீர்தான் இதை காத்தருள வேண்டும். நாங்கள் முன்னேறி இருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் மனித நேயத்திலே, மனுஷ தன்மையிலே நாங்கள் முன்னேற வேண்டும். இந்த தேசம் அனைவருக்கும் சொந்தம் என்கின்ற எண்ணம் ஆளுகின்றவர்களுக்கு வர வேண்டும். மொழிகளை கொண்டு, ஜாதிகளை கொண்டு, மதங்களை கொண்டு பிரித்து ஆளுகின்ற தவறான சிந்தனைகள் ஒழிய வேண்டும். இந்த உலகத்திலே எங்களுடைய தேசம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஜெபிப்போம். இதோ நம்முடைய தாய் விண்ணேற்றம் அடைந்தார். அந்த தாய் நமக்காக பரிந்து பேசுகின்றவளாக இருக்கின்றார். அதனால் தான் பல்வேறு இடங்களிலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த தாயினிடத்திலே நம்முடைய குடும்பங்களுக்காக, நமக்காக மன்றாடுவோம். நம்மை கைவிடாதவள், நம்மை காக்கின்ற தெய்வம் அவள். அந்த தாய் நம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். நம்முடைய பெற்றோர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, நண்பர்களுக்காக, ஜெப உதவி கேட்டவர்களுக்காக வேண்டுவோம். இசப்பா, குறிப்பாக இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும், மகனையும் மகளையும் ஆசீர்வதியும். இவர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை, சந்தோஷத்தை, வேலை வாய்ப்புகளை, முன்னேற்றத்தை நீர் கொடுப்பீராக. எப்பொழுதும் கன்னியான அன்னை வேளாங்கண்ணி தாய் வழியாகவும் அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே முக்கொந்தல்லாய் இருந்த புனிதர்கள், புனிதைகள் அனைவரோடு நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள பிரார்த்திக்கின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையின் சக்திகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவலத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் எங்கள் உள்ளங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அன்னை மரியாளுடைய ஆசீரையும் அளித்து வாழ்விப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறை மகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அமைதியை சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வு நிலை.
மாற்ற என்னில் இயேசுவே வாரும். உம்மை போற்ற தூய ஆவியே தாரும். உம்மை போல நாங்கள் வாழவே ஞானம் நல்கும் இயேசுவே வாரும். என்னில் வாசுவே வாரும். உன்னை மாற்ற என்னில் இயேசுவே வாரும். அன்பு அன்பு என்கிறோம், அன்பு செய்ய மறக்கிறோம். அன்பு இயேசு மக்கள் என்று சொல்கிறோம். அன்பு அன்பு என்கிறோம், அன்பு செய்ய மறக்கிறோம். அன்பு இயேசு மக்கள் என்று சொல்கிறோம். பிறர் நலமை பெரிது என்கிறோம், சுயநலத்தில் புரள்கிறோம். நல்ல மனிதர் போர்வையுள்ளே வாழ்கிறோம். பிறர் நலமை பெரிது என்கிறோம், சுயநலத்தில் புரள்கிறோம். நல்ல மனிதர் போர்வையுள்ளே வாழ்கிறோம். வாரும் என்னில் இயேசுவே வாரும். எம்மை மாற்ற என்னில் இயேசுவே வாரும். உம்மை போற்றும் தூய ஆவியே தாரும். உம்மை போல நாங்கள் வாழவே ஞானம் நல்கும் இயேசுவே வாரும். என்னில் இயேசுவே வாரும். என்னை மாற்ற என்னில் இயேசுவே வாரும். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். அன்பார்ந்தவர்களே, 8 மணிக்கு ஆங்கிலத்திலே திருப்பலி இருக்கும். இப்பொழுது திருப்பலி முடிந்த பிறகு கடைசி பாடல் முடிந்தவுடனே அனைவரும் ஆலயத்திற்கு முன்னால் நாம் ஒன்று கூடுவோம். அங்கே தேசிய கொடி ஏற்றப்படும். அதன் பிறகு உங்களுக்கு சாக்லேட் கொடுப்போம். அனைவரும் பெற்றுக்கொண்டு தித்திப்போடு செல்லும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் கடைசி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, இறை அன்னையின் விண்ணேற்பை கொண்டாடும் நாங்கள் விண்ணக விருந்தில் பங்கு கொண்டு உமது கனிவை இறைஞ்சுகின்றோம். தீமை அனைத்திலும் இருந்து எங்களையும் எங்களது தேசத்தையும் காப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் பரிசுத்தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
ஆகட்டுமே ஆகட்டும் ஆகட்டுமே அன்னையின் ஆழ்மன உணர்வு ஆகட்டுமே ஆகட்டும் ஆகட்டுமே சோதனை வேதனை எது வந்தாலும் அன்னையின் வார்த்தை ஆகட்டுமே சோதனை வேதனை எது வந்தாலும் அன்னையின் வார்த்தை ஆகட்டுமே அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே ஆகட்டும் ஆகட்டுமே கண்ணி கருத்தாங்கும் தந்தையின் திட்டத்திற்கு அன்னையின் பதில் ஆகட்டுமே கண்ணி கருத்தாங்கும் தந்தையின் திட்டத்திற்கு அன்னையின் பதில் ஆகட்டுமே உள்ளத்தையும் வாழ் ஊடுருவும் என்ற சித்தமுமாகட்டுமே உள்ளத்தையும் வாழ் ஊடுருவும் என்ற சித்தமுமாகட்டுமே கலக்கம் கண்ணீர் கவலை அனைத்திலும் அன்னையின் வார்த்தை ஆகட்டுமே கலக்கம் கண்ணீர் கவலை அனைத்திலும் அன்னையின் வார்த்தை ஆகட்டுமே அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே ஆகட்டும் ஆகட்டுமே ஆகட்டும் ஆகட்டுமே பங்கு தந்தையர்களின் கருத்துக்களுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் துறவரத்தார் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்புமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாக்கப்படுவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுள்.